வணக்கம். அண்ணாமலை மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாற்று ஏற்பாடுகளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலை எப்படி இப்போ லண்டன் போய் படிக்க போனாரோ, அப்போ ராஜா தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்களோ, அதே போல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை அந்த குழு நடத்தும். அந்த குழு தான் எடப்பாடி பழனிசாமிகிட்டலாம் பேசும். அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிகிட்டலாம் பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழுவோட தலைவராக நயினா நாகேந்திரன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பாஜக தலைமையில் சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலை வச்சு செய்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவோட பாஜக தலைமை கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைலாம் நடத்தும்போது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறாரு. சசிகலாவையும் டிடி தினகரையும் திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்க்கணுங்க, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும், தென் மாவட்டத்தில் அதிமுக ரொம்ப வலுவிழந்து கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலா எங்கே திரும்ப வந்தாங்கன்னா பிரச்சனை, பஞ்சாயத்து, திரும்ப அவங்க காலடியில் உளுந்து கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஏன்னா அவங்கள தாண்டி அவங்க உறவினர்கள்லாம் டாமினேஷன் அதிகமாக பண்ணுவாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட உறவினர்களோட டாமினேஷனில் தான் செங்கோட்டையனை பயந்து போய் கிடக்கிறாரு. அந்த அளவுக்கு நிலைமை மாறி போய் கிடக்குது. எதெல்லாம் சசிகலா செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர் சம்மந்தப்பட்டவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ. அதனால் கொங்கு பெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதிமுக பிளவுபட்டு கிடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. 2021 வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். இல்லை அதிமுக எங்கள் தலைமையில் சூப்பராக இருக்குது, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், திரும்பவும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அமித்ஷாவுக்கு ஒரு சவாலை விட்டுட்டு வெளியே சசிகலாவை எந்த சூழ்நிலையும் கட்சியில் சேர்க்க மாட்டோம், டிடி தினகரனும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். எப்போ அமித்ஷாவுக்கு நேராக ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாரோ இனிமேல் அவரை கட்சியில் வச்சிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்க ஆரம்பித்தார். சரி, அது அவர் பிரியம். அப்புறமா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார். சதி திட்டங்கள்லாம் நடத்தி பொதுக்குழுவில் அவர் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ஓபிஎஸை கட்சியை விட்டு வெளியேற்றினார். ஜெயலலிதாவால் விசுவாசமான ஒரு நபர் அப்படின்னு கருதப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய அவமானமையா அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஓபிஎஸும் சைலண்ட்டாக எந்த ஒரு நிர்வாகமும் வேணாம்யா, பொறுப்பும் வேணாம், பதவியும் வேணாம், அதிமுக தொண்டனாக தான் நான் இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ரெக்வஸ்ட் பண்ணார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2021 தேர்தல் முடிவுகள் அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும். வேறு வழி இல்லை, தேர்தல் வேறு நெருங்கிருச்சு, எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அமித்ஷா சொன்ன மாதிரியே நடந்தோடனே எடப்பாடி பழனிசாமியில் ஒன்றும் பேச முடியல. சரி, எடப்பாடி பழனிசாமியை வச்சு செய்யணும்னா யார் அப்படின்னா பாஜக மாநில தலைவர் பதவிக்கு அண்ணாமலை கொண்டு வராங்க. வந்தோடனே என்ன சொல்கிறாரு அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவையும் எடப்பாடி டீமையும் அதே போல் திமுகவையும் அடித்து நவுத்துங்க அப்படின்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்தாரு அமித்ஷா. அதன் பேரில் வச்சு செஞ்சு விட்டாப்புல அண்ணாமலையோட அந்த வளர்ச்சி இருக்குல்ல, எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி ஒரே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஒரு சைடு திமுகவையும் வச்சு செய்ய ஆரம்பித்தாப்புல. இதனால பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அதிமுகவும் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. அதே சமயத்தில் கொங்கு பெல்ட்லேயும் பார்த்திங்கன்னா அண்ணாமலையினால் அதிமுக ரொம்ப டவுனாக போச்சு. எங்கெங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை முடிஞ்ச அளவுக்கு கீழே இறக்கி விட்டார். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்னம்னா நாங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றுங்க, எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எங்களால் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது, பாஜக வளரவே முடியாது, நோட்டா கீழே கட்சி அப்படின்லாம் ஜெயக்குமாரை வச்சு பேச விட்டாங்க. இதெல்லாம் பொறுத்து பார்த்தார் அண்ணாமலை. அப்புறமா என்ன செஞ்சார், பாஜக தலைமையிலே ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அதிமுக இல்லைன்னா பரவாயில்ல, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் பெரிய இயக்கம் அப்படின்னு சொன்னார். அதிமுக உண்மையிலே பெரிய இயக்கம் தான். அந்த இயக்கத்தை இவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி எவ்வளோ கீழே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கீழே கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமியை வச்சுட்டார். இது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சார் அப்படின்னா, அதிமுகவுக்கு இருக்க செல்வாக்கு நாங்கள் உயர்த்தி காட்டுறோம், பாஜகவை நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிறத காட்டுறோம் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சேலஞ்சு பண்ணார். ஆனால் முடியல. பாஜக பல இடங்களில் 2ஆம் இடத்துக்கு வந்துச்சு, அதிமுக 3ஆவது இடம், 4ஆவது இடம், பல இடங்களில் டெபாசிட், ஒரு 7-8 இடங்களில் டெபாசிட்டே போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் போன பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்பயாவது திருந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்பையும் திருந்த மாட்டேங்கிறார். திரும்பவும் அவர் அதிமுகவில் நாங்கள் ஒருங்கிணைக்க மாட்டோம், எங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குது, ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னாரு. அது நாடாளுமன்ற தேர்தலே ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்தில் நின்று 2ஆவது இடத்துக்கு வந்தார். எவ்வளோ ஓட்டுகள் வாங்கினார். அதிமுக டெபாசிட்டே இழந்து போச்சு. அப்புறமா உதயகுமார்லாம் சொல்கிறார், அதிமுக தோக்கடிக்கிறதுக்கு அவர் சுயேட்சையாக நின்று இது பண்ணார், அவர் எப்படி அதிமுக கட்சியில் செய்யணும், ஏன் சுயேட்சையாக நின்றார், நீங்கள் தானே நிற்க வச்சிங்க அவரை, அது இல்லாமல் அவர் ஜெயிச்சிடக்கூடாது, அவர் உங்களுக்கே தெரியும் அவர் கண்டிப்பாக 2ஆவது இடத்துக்கோ இல்லை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னோடனே
ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர் உள்ள நபர்களை எல்லாம் இறக்கி விட்டீங்க. நான் தான் உண்மையான ஓபிஎஸ்ன்னு அவங்களெல்லாம் பேச விட்டீங்க காசு கொடுத்து. இதெல்லாம் அதிமுக தொண்டர்களே ரொம்ப அவமானமாக கருதுனாங்க இந்த விஷயத்த. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டெபாசிட்டே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறமும் திருந்துற மாதிரி தெரியல. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய பிடிவாதத்தை குறைக்கணும் அப்படின்னோம்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பில் பேசின ஒரு விஷயம் வந்து என்னென்னா, 2 விஷயங்கள் தான். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை சேர்க்க மாட்டோம், மாநில தலைவராக அண்ணாமலையை ஏற்றுக்க மாட்டோம், அவ்வளோதான். அப்படி இல்லை, அப்படி நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் உடனே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுவும் இல்லாமல் தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கூட்டணியை அறிவிப்போம், அது வரைக்கும் நாங்கள் அறிவிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவுக்கு ஒரு உத்தரவு போட்டு வந்தார். நம்மனால தான் 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தார். 4.5 வருஷம் ஆட்சி செய்ய நம்ம தான் உதவி செஞ்சோம். நமக்கே வந்து கோரிக்கை வைக்கிறாரு, டிமாண்ட் வைக்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாற்றுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அண்ணாமலை மாற்றிடுவாங்கன்னு. அண்ணாமலை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது எல்லா மாவட்டங்களையும் ஒரு பயங்கரமான போஸ்ட்டு, வேண்டாம் அண்ணாமலை மாற்ற வேண்டாம், அதிமுகவோட கூட்டணியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவோட நம்ம ஏன் கூட்டணி வைக்கிறோம், நம்மனால தான் அதிமுகவே இப்போ ஓட்டு வாங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிற மாதிரி பாஜக தலைமையிலேயே ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், அந்த தலைமையில் அந்த கூட்டணியில் நம்ம நிற்போம், சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்ம 40-50 சீட்டு வாங்க முடியும், எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியும் நம்மளால் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட அழுத்தம் திருத்தமான ஒரு கோரிக்கையும் கருத்துமே. இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய மாட்டேங்குது. வச்சு செஞ்சு விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திரும்ப அண்ணாமலையை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பாஜகவில் முக்கியமான தலைவர்கள் சிலர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே என்னென்னா, அண்ணாமலையை மாற்றிட்டு நம்ம மாநில தலைவராக வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் வரலாம், மாநில தலைவராக இருக்கலாம், கட்சியில் சீனியராக இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு பாஜக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை தான் தொண்டர்களும் இளைஞர்களும், குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கி வேணும் பாஜகவுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சினிமா அந்த ஃபேஸ் வந்து விஜய்க்கு இருக்குது, அதனால் இளைஞர் பட்டாளம் அங்கிட்டு இருக்காங்க. அதே போல் அண்ணாமலைக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு நேரடியாக ஒரு போல்டாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர், அப்படிப்பட்டவர் வந்து இவ்வளோ போல்டாக இவ்வளோ இதாக இருக்கிறாரு, தெளிவான அரசியல் எடுத்து நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே நம்ம இருந்து செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதனாலே பாஜகவில் நிறைய பேர் இணைஞ்சாங்க. இப்போ அவங்க எல்லாமே யோசிக்கிறது என்னென்னா, அண்ணாமலை மாத்திரம் நம்ம ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது பாஜக மேலிடம் வரைக்கும் இந்த புகார் போயிருக்கு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு போஸ்டர்லாம் பார்த்த பிறகு இந்த விஷயங்களும் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. போன பிறகு அவங்க எப்படி அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா? அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுக்கவே முடியாது, அண்ணாமலையை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு பதிலாக அண்ணாமலை மாநில தலைவராக தொடருவார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை யார் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து பாஜக ஒரு குழு அமைக்கிறாங்க. ராஜா எப்படி அமைச்சாங்களோ அதே போல் இப்போ வந்து அண்ணாமலை வந்து மாநில தலைவராக தொடருவார். இப்போதைக்கு மாற்றினோம்னா பாஜகவோட செல்வாக்கும் சரிஞ்சிடும், அதனால் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும், அதே போல் வந்து கூட்டணி தொடர்பான எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலைகிட்ட பேச விரும்ப மாட்டேங்கிறாரு, அண்ணாமலை வந்து நிறைய பேசுகிறாரு, அண்ணாமலை நம்மளை அவமானப்படுத்துகிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நயினா நாகேந்திரனை வச்சு அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பாஜக வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை மாற்றினா தமிழக பாஜகவில் ஒரு இழப்பு இருக்குது அப்படிங்கிறனால அவங்க எப்படி மாற்றுவாங்க? எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை ஏற்றுக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையான ஒரு தலைவரா அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் கேட்குறாங்க. அது உண்மை தான். அண்ணாமலை எடப்பாடி பேச்சை கேட்டு அண்ணாமலையை மாற்றினாங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளராது, அப்படியே சரிஞ்சிடும், எவ்வளோ வளர்ச்சி கொடுத்ததோ அவ்வளோக்கும் சரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர் சொல்கிறாங்க. இதை தலைமையும் உணர்ந்துருக்கு. அதனால் மாநில தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.